ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் ரசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு காலை இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் மேலே இருக்கிற கருப்பெல்லாம் சுரண்டிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்து முதல்ல 1-2 அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் எலும்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரக பேஸ்ட்டையும் இதில் போட்டுடலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த ஜாரில் இருந்ததையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 விசிலுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஹேர் இறங்கினோடனே திறந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதை இப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து குக்கரில் இருக்கிற ரசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சூப்பரான ஆட்டுக்கால் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.